சார் அதாவது ஆபத்துன்னு சொல்லலை, ஓட்டு அரசியல் பண்ணின்னு வந்திருக்கிறாங்க. நான் அதை தான் சொல்ல வரேன். இன்னைக்கு ஒரு திமுகவுடைய பெரிய குரலாக அந்த இடத்துல இஸ்லாமியில் பார்த்தா நாகூர் அனிஃபாவுடைய ஒரு பாட்டு. இன்னைக்கு பட்டி தொட்டியெல்லாம் அந்த பாட்டை கேட்டோன்னா சேராதவங்க கூட சேர்ந்துட்டு போயிருக்காங்க. நான் அதை தான் கேட்க வரேன். இன்னைக்கு நீங்கள் நான் சொல்கிறேன்னா பேசுகிற வச்செல்லாம் இல்லை. இன்னைக்கு ஒன்றா காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் சிறுபான்மைக்கு எவ்வளோ சலுகைகள் கொடுக்கப்பட்டது, கல்வி அங்கே மாணவர்கள் எந்த அளவு உயர்ந்திருக்கிறாங்க, பொருளாதாரத்தில் எந்த அளவு அவங்க உயர்ந்திருக்கிறாங்க, ஸ்ட்ராட்டஜிக்ஸ் எடுக்க சொல்லுங்கள். இந்த 2014 இப்போ இது ஒரு 11 வருஷம் ஆட்சி காலத்தில் எவ்வளோ இந்த பிஜேபி கவர்மெண்ட் கொடுத்துருக்குன்னு பாருங்கள். யார் பலன் அடைஞ்சிருக்கிறாங்கன்னு இங்கே இருக்கிற நான் சொல்கிறேன், தமிழ்நாடு ஸ்டேட்டே சொல்கிறேன் சார். எத்தனை பேர் பலன் அடைஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்லுங்க சார். இன்னைக்கு நேற்று ஒரே ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இது வரைக்கும் மத்திய அரசாங்கம் கொடுக்கலன்னு சொல்லும் போது நேற்று பாருங்கள், நம்ம முதலமைச்சரே ஸ்டேஜில் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா நீங்கள் ஒன்று அதை எடுத்து பார்க்கணும். அதாவது என்ன மத்திய அரசு கொண்டாலும் மாநில அரசாங்கம் 50% கொடுக்குது. அப்போ வாயில் வந்துச்சா இல்லையா? அப்போ மீதி 50% எங்கேருந்து வருது? மத்திய அரசாங்கம் கூடுது வருது.